ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சுப கிரகங்கள் எப்போவுமே சுபத்தன்மையிலேயே வேலை செய்கிறது கிடையாது. அதே போல் அசுப கிரகங்கள் அப்படின்னா எப்போவுமே அசுப பலன்களையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பார்க்கப்படும் பொழுதோ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். இல்லைன்னா அது இருக்கக்கூடிய இடத்தினாலேயே இந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் கிரகங்கள் வக்ரமாகிறது. இந்த வக்ர கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவுமே நுணுக்கமாக செயல்படக்கூடியது. இது நார்மலாக கிரக பலன்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கவே முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு போயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுடுவோம், அல்லது நமக்கு தெரியாமலே நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அமையும். ஆனால் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்துட்டு அது போயிடும். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுது அப்படின்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வக்ர கிரகங்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரியாததுனால இந்த வக்ர கிரக அமைப்புகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இது புரியவே புரியாது. போக போக தான் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய திடீர் யோகம் அல்லது திடீர் சோகம் தான் இந்த வக்ர கிரக அமைப்புகள். ஸோ அப்படி இந்த 2026 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. அந்த சனியானவர் இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனிக்கு குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. அது போக மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ரெண்டுக்குமே பொருந்தும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மகர ராசி என்பர்களே. மகர ராசிக்கு இந்த சனியானது ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. ராசியின் அடிப்படையில் ராசி அதிபதியும் சனியாக தான் இருக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கிறாங்க. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2 ஆஸ்பெக்டில் இது வேலை செய்யுது. அதாவது ஒன்று, சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கமாக செயல்பட்டு இருக்கு. இன்னொரு சைடில் ராசி அதிபதி வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கிற நிலைகளையும் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே ராசி அதிபதி வக்ரம் அடைகிறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த காலகட்டங்களில் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். என்னமோ செய்யணும், எதோ அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் நின்று நிதானமாக யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதுக்காக இவ்வளோ நம்ம சிரமப்பட்டிருந்தோம், இதுக்காக நம்ம இவ்வளோ அலைச்சலாக இருந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறது நம்மளை சுத்தல்ல விடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையிலேருந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாங்க, ராசி அதிபதியும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியது இருக்காது. ஒன்று, ராசியினுடைய நிலையிலேயே அந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி விட்டுரும். அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பெருசாக மோசமெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் காப்பாற்றி வெளில வந்துடுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறது அங்கே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் பிரச்சனைகளே இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்களையும் சரி, பொருளாதார ரீதியான விஷயங்களையும் சரி, மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்க கொஞ்சம் குழப்பம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எது சரி எது தப்பு, இதை பண்ணலாமா வேண்டாமா, இப்போ இதை செஞ்சே ஆகணுமா, இல்லை அப்புறமா பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி
எது எடுத்தாலுமே ஒரு இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ செஞ்சாலும் பிரச்சனை, செய்யலினாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதனால் தனித்த நிலையில் எதுவும் நீங்களா டிசைட் பண்ணி செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை 2 தடவை ஆலோசனை பண்ணி செயல்படுங்க. குறிப்பாக எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்கள், காரியங்கள், அதுவும் குடும்ப விஷயங்கள், காரியங்களை அதிகமாக பிரதிபலிக்குது அப்படிங்கும்போது குடும்ப உறவுகளை எல்லா விஷயங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுங்க. நீங்களா தனித்த நிலையில் எதுவும் டிசைட் பண்ணி செயல்பட வேண்டாம். அது ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் உங்களை டென்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தோட சம்மதத்தோடும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கரெக்டாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னாலே இது பெரிய அளவு தொந்தரவாக இருக்காது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் குடும்ப உறவுகளில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இவங்க வகையில் தேவையில்லாத அலைச்சல், விரயங்கள், போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகலாம். ஏன் இதுக்குன்னே தெரியாது, சடனாக ஈகோ ட்ரிகர் ஆயிரும். ஆல்ரெடி மகர ராசிக்காரங்களுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் அரசல் பொருட்களாக போயிட்டு தான் இருக்கும். சிலருக்குலாம் சுய ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆல்ரெடி கூட பிறந்தவங்க வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வக்கர காலகட்டங்களில் அது இன்னும் எரிதிரிசியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மாறலாம். அதனால் இந்த உடன்பிறப்புகள் வகையிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த ஃபுட் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ராசி அதிபதியும் வக்ரகதியில் இருக்காங்க, அது 3ஆம் இடத்துலையும் இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த உணவு பழக்கங்கள் அல்லது உணவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் சரி, வெளி விஷயங்கள், காரியங்களும் சரி, இது உங்களுக்கு ஒரு தொந்தரவாக அமையும். ஏதோ ஒரு வகையில் சில நேரங்களில் மற்றவங்க உங்களை கேலி கிண்டல் கூட செய்யலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு மன வருத்தத்தை அதை ஏற்படுத்தலாம். ஸோ உணவு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபினான்ஷியலாக டீல் பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா முழுக்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, பின்னாடி அப்படியே மாற்றி பேசுவாங்க. அதெல்லாம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். அதே போல் சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஐடியா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதையுமே இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. இந்த சனியினுடைய வக்ரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது சரியான டெசிஷன் எடுக்க முடியாது, அது ஒரு தொந்தரவாகத்தான் இருக்கும். அதனால் கெரியர் ரிலேட்டடாக சில முக்கியமான புதிய முடிவுகளில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் முழுசாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செயல்படுத்திக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய குறைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த வக்கர காலகட்டங்களுமே கொஞ்சம் கவனமாகவே டீல் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த விஷயங்களும் ரொம்பவுமே அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால் மகர ராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதே நல்லது. சுப விசேஷங்கள், காரியங்கள் வக்கர காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்து உதவவே செய்யும். குறிப்பாக இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்து, திருமண அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா சிலர் தடுமாறிட்டு தான் இருப்பீங்க. அல்லது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அன்னைக்கே வந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோம், திரும்ப வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கடைசி நேரத்திலேயாவது கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுத்து போகும். அதனால் இந்த திருமண அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது பெரிய அளவில் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ராசி அதிபதியாகவும் அவர் செயல்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்கள் ஒரு தெளிவில்லாத மாதிரியே போய்கிட்டு இருக்கும். ஒரு விஷயம் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு விஷயம் திரும்பவும் கண்டினியூ ஆகும். ஆக்சுவலாக அது பிரச்சனைன்னு சொல்கிறது அலைச்சல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒன்றில் முடிச்சு வைப்பீங்க, இன்னொன்றில் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரிப்பீட்டடான விஷயங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி உங்களுக்கு கொண்டுட்டு வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எதாக இருந்தாலும் செயல்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.